ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஐயோ நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம் கொடிதாயிருக்கிறது, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். எரேமியா 30:19. இது எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, இஸ்ரவேலில் சகல யூதா கோத்திரங்களுக்காக விண்ணப்பிக்கின்ற ஒரு பரிந்துரை மன்றாட்டு என்று சொல்லலாம். இஸ்ரவேல் வீட்டாரே என்று சொல்லி இது தொடங்குறது. இந்த வசனம் எது அப்படின்னு சொல்லும்போது யூதா நாட்டில் இருந்த அனைவரும் இஸ்ரவேல் கோத்திரத்தாரை தான் குறிக்குது. அதனால் எல்லாரையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் நானும் பாருங்கள். அடுத்த வசனம், புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார் என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்கள், இதில் விளக்க உரையில் நான் பார்த்தேன். அதில் பார்க்கும்போது என்ன போட்டிருக்கு அப்படின்போது, கிறிஸ்தவர்களே மற்றவர்களின் வழக்கங்களாகிய நல்ல நாள் பார்த்தல், வருங்காலத்தை குறித்து அறிய முனைதல், ஜோதிடம், கைரேகை பார்த்தல், கோலம் போடுதல், பொட்டு வைத்தல் என்று சொல்லி பல காரியங்களை போட்டு வச்சிருக்குது. அப்போ எவ்வளோ பயங்கரமாக அதனுடைய விளக்க உரை போட்டிருக்கு பார்த்தீங்களா. நம்ம சாதாரணமாக வாசிட்டு போயிடுவோம், புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள. இதெல்லாம் கற்றுக்கொண்டு இந்த ஜனங்கள் வழிபாடுகளை, அந்த ஜனங்களுடைய வழிபாடுலாம் வீணாக இருக்கிறது. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வாட்சியால் பணிப்படும், வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு அதை ஆணிகள்னாலும் சுத்திகள்னாலும் உறுதியாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய காரியம் நீங்கள் படித்து பாருங்கள். அதில் எப்படிலாம் போட்டிருக்கு, இந்த ஜனங்கள் எப்படிலாம் வழி விலகி போனாங்கன்னு சொல்லி. அதனால தான் ஆண்டவர் ரொம்ப கோவப்படுறாரு. அதில் சொல்லப்பட்டிருக்கு, இதோ 18ஆம் வசனம், இதோ நான் இந்த முறை தேசத்தின் குடிகளை கவன் கொண்டு எரிந்து அவர்கள் கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன் கர்த்தர் சொல்கிறார். அதில் தான் இந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, ஐயோ நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம் கொடிதாக இருக்கிறது, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திட்டேன் ஆண்டவரை, அதனால் இதை நான் கண்டிப்பாக சகிச்சு தான் ஆகணும், இவ்வளோ நொறுக்குதலை நான் சகிச்சு தான் ஆகணும். ஆனால் எரேமியா ஒரு பரிந்து பேசும் மன்றாட்டை பண்ணுறார் பாருங்க. என்ன அப்படின்னு சொல்லும்போது 23, 24 வசனங்களில் 24 வாசிக்கிறேன். கர்த்தாவே என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டியும் அப்படின்னு சொல்லி நாட்டு மக்களை கோபத்தினால் தண்டிக்காம சிறு தண்டனைகள் மூலம் திருத்தும்படி எரேமியா வேண்டுதல் செய்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய ஜனங்களுக்காக பாருங்கள், 19 25 வசனங்களில் பார்த்தீங்கன்னா எரேமியாவின் விண்ணப்பமாக தான் இருக்குது. அது தனது மக்களுக்கு வரவிருக்கும் அழிவுக்காக மிகுந்த வேதனையோடு எரேமியா விண்ணப்பம் செய்வது போல நரகத்தில் செல்லும் ஆபத்திலிருந்து மக்களுக்காக விடுதலை செய்து ஒரு ஜெபிக்கின்ற ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது. நீங்களும் நானும் அப்படி நரகத்துக்கு செல்லும் மக்களுக்காக விண்ணப்பிக்கிறோமா? இல்லது நமக்கு நம்ம மட்டும் நான் என் குடும்பம், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளை, என் சொந்த பந்தங்கள் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வட்டம் போடுகிறோமா? நம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், அறியாதவர்கள், இயேசுவை அறியாதவர்கள், மெய் தெய்வத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாதவர்கள், அவர்களுக்கெல்லாம் நாம் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறோமா? அதைத்தான் எரேமியா தீர்க்கன் மன்றாடி ஜெபிக்கின்றார். அது மட்டும் இல்லை, அவங்க செஞ்சாங்க தான் குற்றம், அதுக்கு கொஞ்சமாக தண்டிங்கப்பா, மட்டாய் தண்டிங்க, அதிகமாக தண்டிச்சிடாதீங்க, அவங்கள உணர்த்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருக்கு கேட்குறத நீங்களும் பார்க்குறோம், நம்ம வாசித்து பார்க்குறோம் இல்லையா? நீங்களும் நானும் அப்படியாய் ஜனங்களுக்காக பரிதபித்து மன்றாடி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே அவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர்களுக்காய் நாம் ஜெபிக்கணும். அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லணும். மெய் தெய்வமாகிய ஆண்டவரை குறித்து நாம் கண்டிப்பாய் சொல்ல வேணும். ஒரு நாளைக்கு ஒருவருக்காயிலும் நாம் சொல்வோம் என்று சொல்லலாம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுறோம். இரவு படுக்கும்போது இன்றைக்கு யாருக்காவது நான் சொன்னேனா அப்படின்னு யோசித்து பார்க்க வேணும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிறு அந்த ட்ராக்ஸ் ஊழியமோ ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய நம்ம அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் மட்டும் நமக்கு நிறைய செய்யணும்னு விரும்புகிறோம். ஆண்டவருக்காக ஒரு சிறு துளி செய்வோமா, நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென். கிறிஸ்தேசுவின் ஊழியம் செய்ய தவிர்ப்போம் வெட்கம் யாவையும் இன்று,
நம்மை நாமே வெறுத்து சிலுவையை எடுத்து முழு மனதுடன் முன் செல்ல வேண்டும். வல்ல தேவன் நம்மோடிருப்பதாலே காலமோ கொஞ்சம் தான் மீதி, தேவையோ ஏராளம் உண்டு. பின்னோக்கி பாராமல் இடை நின்று விடாமல் முன்னோக்கி சென்றிட வேண்டும். இயேசுராஜன் நம்மோடிருப்பதாலே. சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துக்கிற வணங்கிறப்பா. தகப்பனே, கேட்ட சத்தியத்துக்காய் நன்றியோடு மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய காயங்களால் நாங்கள் நொறுக்கப்பட்டு இருக்கிறோம். அது நாங்கள் செய்த பாவத்தை நிமித்தமாய் வந்தது என்பதை நாங்கள் உணர்ந்து அதை அனுபவிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் மட்டாய் எங்களை தண்டிங்க ஆண்டவரே, எங்களை உணர்த்துங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து உமக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டுமே ஆண்டவரே. தகப்பனே, எரேமியா பரிந்து பேசி மன்றாடினது போல நாங்களும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேசவும், அவர்களுக்கு கர்த்தாவே மெய் தெய்வமாக உடைய அன்பை சொல்லவும் ஆண்டவரே, நாங்களும் அவர்களுக்கு முன்பாக கர்த்தாவே புறஜாதிகள் கடைப்பிடிக்கிற எந்த காரியத்தையும் செய்து அவர்களைப் போல மாறாதபடி இருக்க நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நேற்றைய பதில் 7 முறை மத்தேயு 23, 13, 14, 15, 23, 25, 27, 29 7 முறை வருகிறது. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ என்ற வார்த்தை 7 முறை வருகிறது. இன்றைய கேள்வி, சகரியாவின் தந்தை பெயர் என்ன? சகரியாவின் தந்தை பெயர் என்ன?